திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை தற்போது சிந்தித்து வருகிறோம். பாராயண முறையில் அல்லாமல் பதிக முறையில் ஓரிரு பாடல்களோடு, ஒரு நாளைக்கு ஓரிரு பாடல்களோடு சிந்தித்து திருமந்திர நூலை கடந்து செல்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாகவும் முறையாகவும் வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே 12 திருமுறை, இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. வாங்க சரஸ்வதி அம்மா. ஓம் நம சிவாய. 12 திருமுறை ஆசிரியர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர்வே நாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தம சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காலை காலம்மி ஐயடிகள் சேரமான், ஒளிக்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரநர்மை இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி ஐயா. திருக்கதவம் அடைதல் வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடுவுண்டவரும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாங்க. அடுத்து திருக்கதவம் திறத்தல், காட்டூர் தேவியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. இனிய அடியார் பெருமக்களுக்கு இனிய காலை வணக்கம். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்காள், அருமாள் உற்ற பிள்ளை நீர் அம்மா அலங்கி அரற்றாதே, திருமாமணி திருக்கதவும்
திறந்தபோது சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம், மகிழ்ச்சி. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. நம்முடைய நிகழ்ச்சிக்கு புது வரவாக திருச்சியிலிருந்து உஷா அம்மா பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அன்பர்களுக்கும் அடியேன் வணங்கிக் கொள்கின்றேன். இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவா. திருச்சிற்றம்பலம். வாய்ப்பிற்கு நன்றி பெருமானே. சிவாய நம. அற்புதம் அற்புதம் அற்புதம், அருமையா இருந்ததுமா, அருமையா இருந்தது. திருச்சிற்றம்பலம் சொல்லியும் நன்றிம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். திருவருள் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் 3ஆம் தந்திரத்தில் இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு தலைப்பாக அட்டாங்க யோகத்திலே நாம் கடைசியாக சமாதி என்னும் தலைப்பின் கீழே தற்போது சிந்தித்து வருகிறோம். சுவாமியினுடைய பெரும் கருணையினாலே பாராயண முறையில் அல்லாமல் விறுவிறுன்னு படிச்சுட்டு போவது அல்லாமல் ஒரு பாடல் சிந்தித்தாலும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை எழுதப்பட்ட பாடல் என்கிற ரீதியிலே அதனுடைய உள்ள அர்த்தத்தை ஓரளவு உள்வாங்கி அதனை நம் வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா என்று சிந்தித்து இந்த திருமந்திரத்தை கடக்க முயற்சி செய்கிறோம் திருவருள் கருணையினாலே. முழு அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது என்பதனாலும், எத்தனை பொழிப்புரை யார் எழுதியிருந்தாலும் அவருடைய உள்ளர்த்தம் யாராலும் உள்வாங்கி முழுவதுமாக எழுத முடியாது என்பது காரணத்தினாலும், அது எழுதிய ஆசானுக்கு மட்டுமே வெளிச்சம் என்கிற காரணத்தினாலும், பரிபூர்ணமாக நந்தியம்பெருமானுடைய ஆசை பெற்று இந்த 3000 பாடல்களையும் நமக்கு அளித்திருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பெரும் கருணையினாலே நாம் சிந்திக்க முயற்சி செய்வோம். இங்கு எல்லோருக்கும் எல்லாம் தெரியாது. பூரணம் கண்டவர்கள் பூமிக்கு வருவதற்கு காரணம் இல்லை அடி கொதம்பா என்று சொல்லப்படுகிறது. நாம் எல்லாம் படிநிலைகள் தான் இருக்கின்றோம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அப்படி கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய ஆதீனங்கள் எல்லாம் இதற்கு பொழிப்புரை வழங்கி இருக்கிறது. மூத்த அடியார்களை வைத்து, பக்குவப்பட்ட ஆன்மாக்களை வைத்து, பயிற்சி செய்த தவசீலர்களை வைத்து இதற்கு பொழிப்புரை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே மூத்தவர்கள் பெரியோர்கள் கூறிய அந்த விளக்கத்தையும் கையில் வைத்துக்கொண்டு நாம் இந்த பாடல்களை சிந்தித்து செல்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான பாடல் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஒரு வரியும் பரிசொன்று உண்டு வானோர்
கருவறை பற்றி கடைந்தமுது உண்டார் ஒருவரியும் பரிசொன்று உண்டு வானோர் கருவறை பற்றி கடைந்தமுது உண்டார் அருவரை ஏறி அமுதுண்ண மாட்டார் திருவரையாமனன் திறந்தற்றவாரே அருவரை ஏறி அமுதுண்ண மாட்டார் திருவரையாமனன் தீர்ந்தற்றவாரே. மூன்றாம் தந்திரத்திலே சமாதி பாதத்திலே 8வது பாடலாக இருக்கக்கூடிய இந்த பாடல், ஒருவரையும் பரிசொன்று உண்டு வானோர் கருவறை பற்றி கடைந்தமுது உண்டார் அருவரை ஏறி அமுதுண்ண மாட்டார் திருவரையா மனம் தீர்ந்தற்றவாறே. இது பாடலுக்குண்டான தர்மயாதனம் பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தர்மயாதனத்தில் இது 7வது பாடல். சைவண்டாட்டாத்துல இது 8வது பாடல். இடையில ஒரு பாட்டு இருக்குன்னு அடியேன்னு சொன்னேன். அந்த பாட்டுக்கும் விளக்கம் ஒரு நாள் நம்ம கொடுத்தோம். இப்ப 7வது பாடலாக இருக்கக்கூடிய இந்த பாட்டுக்கு விளக்கம் பார்ப்போம். சிவபெருமான் தர்மயாதனம். அகத்தே ஆஞ்சையாகிய, அதாவது புருவ மத்தியம், அகத்தே ஆஞ்சையாகிய மலையின் உச்சியை அடைந்து அங்குள்ள அமுதத்தை தேவர்களும் உண்ண மாட்டாராய் புறத்தே பெரிய மலையை பெயர்த்து கொணர்ந்து திருப்பார் கடலை கடைந்து அதனின்றும் தோன்றிய அமுதத்தையே உண்டார்கள். ஆயினும் அதனால் அவர் இரவாதவாகின்றனர். இரவாதிருக்கின்றார்கள் இல்லை. ஆகவே இரவாமைக்கு பொருளாக அறியும் வழி ஒன்று உண்டு. அஃது ஐம்புல வேட்கையை முடிவின்றி கொள்ளும் மனம் முற்றும் ஒடுங்கிய நிலையே ஆம். மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். 2 முறை இல்ல, 3 முறை, எத்தனை முறை படிச்சாலும் மண்டைக்கு ஏறணும்ல, தலைக்கு ஏறணும். அகத்தே ஆங்ஜையாகிய மலையின் உச்சியை அடைந்து, இங்க ஆங்ஜா என்று சொல்லப்படுவது பூர்வ மத்தியம். அகத்தே ஆங்ஜை ஆகிய மலையின் உச்சியை அடைந்து அங்குள்ள அமுதத்தை தேவர்களும் உண்ண மாட்டாராய் புறத்தே பெரிய மலையை பெயர்த்து கொணர்ந்து திருப்பார்கடலை கடைந்து அதனின்றும் தோன்றிய அமுதத்தையே உண்டார்கள். ஆயினும் அதனால் அவர்கள் இரவாதிருக்கின்றார்கள் இல்லை. ஆகவே இரவாமைக்கு பொருளாக அறியும் வழி ஒன்றே உண்டு. அஃது ஐம்புல வேட்கையை முடிவின்றி கொள்ளும் மனம் முற்றும் ஒடுங்கிய நிலையே ஆம். ஒரு பாடல் தான் என்ன சொல்ல வருதுன்னா, அமுதத்தை ஆங்ஜையாகிய மலையின் உச்சியை அடைந்து. ஆங்ஜை அப்படின்னா நேற்று இரவு பார்த்தோம். எஞ்சான் உடம்புக்கு சிரசுதான் பிரதானம். நம்முடைய எஞ்சான் உடம்புக்கு சிரசுதான் பிரதானம். அதுல இந்த திருவடியை அடைந்தவர்களுக்கு இருப்பதுதான் கண்கள், மற்றவங்களுக்கு எல்லாம் புண்கள். வள்ளுவர் சொல்லுவார், கற்றவர்களுக்கு தான் கண்ணு, கற்றறியாதவனுக்கு புண்ணுன்னு சொல்லுவார். எதை கற்றறியாதவனுக்கு? திருவடியை அறிந்தவனுக்கு கண்ணு. என நன்றி உள்ளவனா மாறிடுறான். ஒரு குருமுகமாக நன்றி திருவடியை கேள்விப்பட்டு திருவடியை பிடிச்சுக்கிட்டான், இறுக்கி பிடிச்சான். சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. வலது கண்ணும் இடது கண்ணும் கொண்டு போய் நின்றுச்சு. தசேந்திரியங்களும் போய் நின்றுச்சு. வாக்கு பாணி பாதம் பாய் உபஸ்தம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஊரு ஒலி ஓசைன்னு சொல்லக்கூடிய அத்தனை இந்திரியங்களும் 96 தத்துவங்களும் பொருவ மத்தியில போய் நின்றுச்சு, அடங்கிடுச்சு, ஒடுங்கிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். இதான் திருவடி பேரு. உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த இடம் கிடைப்பது அரிது. அரிது. குருநாதர் சொன்ன உடனே டக்குன்னு பிடிச்சுக்கணும். அசரீரி கிடைச்ச உடனே டக்குன்னு பிடிச்சுக்கணும். வெளியே வரக்கூடாது, இறுக்கி பிடிச்சுக்கணும். எங்க எழுந்து அருளுவது இனியே, எங்க எழுந்து அருளுவது இனியன்னு பிடிச்சுக்கணும். அப்படி பிடிச்சுக்கிட்டோம்னா
அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அமுத உண்றதுதான் இரவாத தன்மையை கிடைக்குமே தவிர, இத விட்டுட்டு தேவர்கள் என்ன செஞ்சாங்களாம், மந்தார மலையை விஷ்ணுவே ஆமையாக்கி அதுக்கு மேல மத்து வச்சு கடைய முயற்சி பண்ணி பெரிய பெரிய வில்லங்கமான வேலையில ஈடுபட்டு அமுதம் கடைஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. ஆயினும் அவர்கள் இரவாது இருக்கின்றார்கள் இல்லை. ஆகவே இரவாமைக்கு பொருளாக அறியும் வழி ஒன்று உண்டு அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. உருவறியும் பரிசொன்று உண்டு. உருவறியும் பரிசொன்று உண்டு அப்படின்னா எம்பெருமானுடைய உருவத்தை நாம் உள்ளே அகத்தே அறியக்கூடிய பரிசு ஒன்று உண்டு. அதுக்கான வழிதான் பூர்வ மத்தியம். கருவறை பற்றி கடைந்தமது உண்டார். நிச்சயம் அந்த இடத்துல தான் போயிட்டு உள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அமுதத்தை உண்ண முடியும். ஆனா பொழிப்புரையில என்ன சொல்லுதுன்னா, தேவர்கள் எல்லாம் சென்று அந்த மந்தார மலையெல்லாம் ஆக்கி கடைஞ்சதாக சொல்லப்படுது. அப்படி திருப்பார்கடலை கடைந்து அதனின்று தோன்றிய அமுதத்தையே உண்டார்கள். ஆயினும் அதனால் அவர்கள் இரவாது இருக்கின்றார்கள் இல்லை, இறந்துபட்டார்கள். இரவாமைக்கு வழி ஒன்று உண்டு, அதுவே ஐம்புலன்கள் அடக்குகின்ற ஒரு வழி அப்படின்னு இந்த தர்மயாதனம் சொல்லுது சமாதி பாதத்துல. பொதுவா அமுதுன்னா எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு. ஆமா, அமுதுனா என்ன அப்படின்னு, அமிர்தம்னா என்ன, அமிர்தத்தை கடைஞ்சு எடுத்தாங்கன்னா என்ன கரைஞ்சு எடுத்தாங்க அமிர்தம்? உமிழ்நீர் தான் அமிர்தம். அது சுரக்கலன்னா எல்லாமே காலி. நம்ம நீங்க உமிழ்நீர் ஃபுல்லா வெளியே விட்டு பாருங்களேன், உங்க கதை என்ன ஆகுதுன்னு பாருங்க. அந்த உமிழ்நீரை சரியாக பானம் பண்ணணும். அதான் குடிநீர், அதான் உயிர் நீர். அதுக்கு இன்சுலின் அப்படின்னு ஆங்கிலத்துல இப்ப எல்லாம் ஊசி போட்டுக்கிறாங்க. தலை சுத்துதுங்க, கிரிடினஸ் வருதுங்க, ஐயோ ஒரு மாதிரி இருக்குதுங்க, வளப்பா இருக்குதுங்க, தடதடப்பா இருக்குதுங்க, போய் எச்சை வாங்கணும். எச்சில் தான் அது. அது எச்சில், உயிர் எச்சில். அது ஒழுங்கா சுரந்ததுன்னா அதை விட அமிர்தம் வேற எதுவுமே இல்லை. அதை விட அமிர்தம் வேற எதுவுமே இல்லை. அதுக்காக தான் ஓடி போய் சுகர் வந்துருச்சுங்க, அது வந்துருச்சுங்க, இது வந்துருச்சுங்க. அது சுரந்ததுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இதுதான் சாதாரண மனுஷனுக்கு அமுது. இதுதான் சாதாரண மானுட பிறவியாக நம்மளுக்கு அமிழ்து எதுன்னா இதுதான் அமிழ்து. அதை துப்பக்கூடாது. இந்த காரி துப்புறவங்களை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ உமிழ்நீரை வீணாக்குறாங்களே, உமிழ்நீரை வீணாக்குறாங்களே. சளியை துப்பலாம், தப்பு இல்லை. ஆனா உமிழ்நீரை துப்பக்கூடாது. அது உயிர் நீர், அது உயிர் நீர். அகத்தே ஆங்ஜாயாக மலையின் உச்சியில் அடைந்து அங்குள்ள அமுதத்தை தேவர்களும் உண்ண மாட்டாராய் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. ஆனா அமுதுன்னு சொன்னாலே அமுது அமுது திரு அமுது ஆயிடுச்சுங்களா கேக்குறாங்கல்ல. திரு அமுது ஆயிடுச்சுங்களா சாமிக்கு, திரு அமுது எடுத்துக்கிட்டீங்களா, உணவு சாப்பிட்டீங்களான்னு அர்த்தம். உணவு சாப்பிட்டீங்களான்னு அர்த்தம். அப்ப அந்த உணவு செரிமானத்துக்கு துணை செய்யக்கூடியது உடம்புல ஒரு பொருள் இருக்குது, அதுதான் அந்த உமிழ்நீர். அந்த உமிழ்நீர் தான் உயிர் நீர், அதுதான் குடிநீர். அது போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். அதான் உண்மையான குடிநீர். அதுதான் நம்ம குடிக்கிறதுலாம் குடிநீர் கிடையாது. அது புறத்தையில இருந்து வரக்கூடிய தண்ணீர். எந்த நீரையும் உமிழ்நீரோட சேர்த்து குடிக்க சொல்றாங்க. விஷமே சாப்பிட்டாலும் உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிட்டா விஷமாகாது. எவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்களேன். ஏன்னா உமிழ்நீருக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. விஷம் சாப்பிடுறவங்க கூட இல்ல, ஏதோ மருந்து கலந்த சாப்பாடா இருந்தா கூட சாப்பாட்டை மென்னு உமிழ்நீரோட ஒருத்தன் சாப்பிட்டான்னா அங்கேயே முறிக்கப்படுகிறது பாதி விஷம். அப்ப இந்த உயிர் நீரை தக்க வைக்க வேண்டும். அந்த உயிர் நீர் தான் நமக்கு அமுது, அமிழ்து,
அதை கீழே துப்பக்கூடாது. நம்மளை காப்பாத்த வந்த ரட்சிக்க வந்த நீர் அதுதான். உணவு பார்த்த உடனே அது தயாராயிடும். அது சுரக்காத போது சாப்பிடும்போது தான் தண்ணி நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு உணவு உமிழ்நீர் பற்றாக்குறையினால தான் நம்ம புறத்தை தண்ணி கேட்கிறோம். நல்லா மென்னு அந்த உமிழ்நீரோட சாப்பிட்டோம்னா நமக்கு எந்தவித நோயும் வராது. ஆமா, எல்லா நோய்க்கும் மருந்து உமிழ்நீர் தான். எழுதி வச்சுக்கங்க. நம்ம உடம்புல இருக்க எல்லா நோய்க்கும் மருந்து உமிழ்நீர் தான். அது ஒழுங்கா போய் சேர்ந்துச்சுன்னா எந்த நோயும் வராது. அது இல்லாதனாலதான் நம்ம உணவு சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறோம். அப்ப எப்படி சாப்பிடணும்? நம்ம மென்னு சாப்பிடணும், உதட்டை மூடி சாப்பிடணும். சாப்பிடும்போது உதட்டை மூடினா தான் உமிழ்நீர் சுரக்கும். வாயை திறந்துக்குன்னு அப்படியே பச்சக்கு பச்சக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா சத்தம் கேட்கக்கூடாது வெளியில. ஒரு உணவை எடுத்து சாப்பிடுறீங்கன்னு சொன்னா உதட்டை மூடி சாப்பிட்டேன்னா நல்லா மென்னா நல்லா மெல்லணும். நொறுங்க தின்றால் இது ஒரு ஆயுசு சொல்லுவாங்க. நொறுங்க தின்னா நிறைய வயசு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதுதான் பசிச்சு சாப்பிட்றதுக்கான அடையாளம். உமிழ்நீர் இல்லாத சாப்பாடு நம்மளுக்கு வியாதி தான் உண்டு பண்ணும். அப்ப இன்னில இருந்து ஒரு முடிவு பண்ணுங்க. உயிர் நீரோட சேர்த்து சாப்பிடணும். எந்த ஒரு உணவையும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் உருப்படியா சாப்பிடணும். ஆனா நம்மளால முடியல. அறக்க பறக்க என்ன பண்றோம்? ஃபேன் போட்டுன்னு உட்காந்து எதை பண்ண இதை டிவி போட்டுன்னு அதை போட்டுன்னு இதை போட்டுன்னு உட்காந்து சாப்பிட்றோம். உமிழ்நீரை மறந்துடுறோம். தண்ணியை மட்டும் கொஞ்சம் வத்திக்கிச்சுன்னா உடனே தண்ணி எடுத்து குடிக்கிறோம். தண்ணியை கொடுத்து 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 அரைச்சி உள்ள தள்ளுறோம். அப்போ உமிழ்நீர் இல்லாத உணவு நமக்கு கேடா முடியுது. எல்லா நோய்க்கும் காரணமா இருக்குது. அப்போ இந்த அமுதை சரியா பயன்படுத்திக்கணும். சுரக்கிற இந்த அமுதை சரியா பயன்படுத்திக்கணும். இது பாமரர்களுக்கு உண்டான அமிர்தம் இதுதான். நீண்ட நெடிய வாழ்க்கை சாமி நம்மளுக்கு கொடுக்கணும்னா அந்த உமிழ்நீரை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். உதட்டை மூடி சாப்பிட்டீங்கன்னா அது சுரக்கும். அப்படி சுரக்கலைன்னா உமிழ்நீர் பற்றாக்குறை. மென்னு சாப்பிடணும். நின்னு நிதானமா சாப்பிடணும். கண்ணில் மூடி சாப்பிட்டீங்கன்னு இன்னும் அருமையா இருக்கும். ருசிச்சு சாப்பிடணும். ஏன்னா சாமி உள்ள இருக்கிற நெய்வேத்தியம் கொடுக்க போறீங்க. இறைவன் வெளியில இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு உள்ள இருக்கிறார் இல்லையா? உள்ள இருக்கிற இறைவனுக்கு எப்படி சாப்பிடணும்? கொடுக்கிற பொருள் நல்ல உன்னதமான பொருளா இருக்கணும். சாமி வெளியிலன்னா பரவாயில்ல. சாமி உள்ள இருக்கிறார்ல, உள்ள இருக்கிற வரைக்கும் செய்வோம். வெளியே போயிட்டாருன்னா சாவோம். அவருக்கு எப்படி கொடுக்கணும் உணவு? பாதி அரைப்பாடு இங்கேயே முடிச்சிடணும் வாயிலேயே. இறைப்பைக்கு பாரம் கொடுக்கவே கூடாது. இறைப்பைக்கு ரொம்ப வேலை கொடுத்தோம்னா அது சீக்கிரம் நம்மள பேக்கப் பண்ணிடும். நீ எல்லாத்தையும் நுந்தி நம்ம தலையிலே கட்டிட்டான். இருக்கிறது உள்ளங்கை அளவு தான் இறைப்பை. அது என்ன பண்ணும் பாவம்? அப்படித்தான் வயிறு பெருத்து போச்சு. உடம்பு பெருத்து போச்சு. அப்போ அந்த லிமிட் அவங்கவுங்களுக்கு அவங்க உள்ளங்கை தான் வயிறு, இறைப்பை. அதை மீறி சாப்பிடக்கூடாது. அதை மீறி சாப்பிட அதையே ஒரு கைப்பிடியா இருந்தாலும் உருப்படியா அதுலயே எல்லாத்தையும் வச்சு சாப்பிடணும். கூட்டு பொரியல் கிரியல் எல்லாத்தையும். ஆமா, நம்ம ஆசைக்கு மயங்கிட்டோம். அநியாயத்துக்கு போட்டு நுந்துற நோய் நம்மளுக்கு என்ன ஆயிடுது? இந்த ஏப்பம் வந்தோன்னு நிறுத்திடணும். கிடையாது. அந்த உணவு முறையை நம்ம இப்போ கடைப்பிடிக்கல. ஏதோ இயந்திரத்தனமான உணவு பத்தின அக்கறையே போயிடுச்சு. உணவு அரசியல் நடக்குது இன்னைக்கு. அங்கங்க உணவு அரசியல் நடக்குது. தெருக்கு தெரு கடை, அங்கங்க ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு வந்துருச்சு. எல்லாம் வந்துருச்சு. என்ன சமைக்கிறான்னு தெரியல. ஆனா வாங்கி சாப்பிடுறோம். எச்சரிக்கையா இருக்கணும் உணவுல. ஏன்னா சாமி உள்ள இருக்கிறார். சிவனுடையார்களுக்கு உள்ள இருக்கிறார் சாமி. அறிவு வந்தவங்களுக்கு திருவடியில வந்துட்டாரு சாமி. அறிவு வராதவங்களுக்கு வெளியே தேடி நிற்பாங்க. பாவம் அவங்க. ஆனா வேஷத்துல இருப்பாங்க. ருத்ராட்சம் போட்டு இருப்பாங்க, திருநீர் பூசி இருப்பாங்க. எல்லாம் கற்றவர்களா கூட இருப்பாங்க. கல்வி செருக்கு உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா பாவம் அவங்க திருவடி எதுன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாவம் தானே. அப்போ அடியார்ல 2 வகை. அடியை அடைந்தவர்கள், அடியை அடையாதவர்கள். அப்ப நீங்கெல்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். மெய், வாய், கண், மூக்கு, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், லிங்கம், ஊரு, ஒலி, ஓசைன்னு சொல்லக்கூடிய பின்னாடி இருக்கிற அந்த இந்திரியங்கள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அந்த காரணங்கள், இது எல்லாமே ஒடுங்கி நிக்கிற இடத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
கை கட்டி வாய் பொத்தி நிற்கும். நமக்கெல்லாம் சல்யூட் அடிக்கக்கூடிய இடம் பூர்வ மத்தியம். 96 தத்துவமும் நம்மகிட்ட வந்து நிக்குது. நல்ல செய்வனுக்கு 36 தத்துவம். நாமம் போட்டவனுக்கு 24 தத்துவம். அதாவது பெருமாளையே முழு முதல் இருட்டே அறிவோம் அறிவோம். அவனுக்கு 24 தத்துவத்தோட முடிஞ்சிச்சு. நம்மளது 36. இதெல்லாம் ஒன்னா சேர்த்தா 36. அப்புறம் கீழே வரவனுக்கு இந்த சமணம், புத்தம் அவங்கெல்லாம் வந்து 20, 25 சில விஷயங்கள்ல போய் முடிவாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு ஒரு 24ல போய் முடியும். சில விஷயங்கள்லாம் போய் நின்றும். சூன்யம், அதான் இருட்டு, சூன்யத்துல முடியும். பௌத்தம் சூன்யத்துல முடியும். சூன்யம் தான்டா கடவுள்னுவாங்க. சமணமும் ஒரு எல்லை இல்லாத எல்லையில போய் சூன்யத்துல முடியும். கடவுள் இல்லைன்றவனும் சூன்யத்துல தான் முடிவான். கடவுள் இல்லவே இல்லை, இல்லவே இல்லைன்றான்ல அவனும் சூன்யத்துல எல்லாம் சூன்யம் தான். வேக்கம்னு ஆங்கிலத்துல, இதுக்கு பேர் வேக்கம். அந்த வேகத்துக்கும் ஒரு தலைவன் இருக்கிறான், அந்த சூன்யத்துக்கும் ஒரு தலைவன் இருக்கான். அந்த இருளுக்கு அப்புறம் ஒரு ஒளி இருக்கிறதுன்ற அறிவே இல்லாம என்ன பண்றோம், நடத்துறது இறைவன் தான்ன்ற அறிவு இல்லாம போயிடுச்சு. அதனால தான் அவங்க தத்துவத்துல பாதி தேங்கி நின்னுட்டானுங்க. அடுத்த கட்டத்துக்கு வரவே இல்லை. மற்ற சமயம் எல்லாம் ஏன் அங்கங்க நின்னுச்சு? தேங்குனா சாக்கடை. தேங்காத ஒரு பொருள் இருக்கு, அதான் கங்காதரன். சாமி இருக்கிறான்ற அறிவே இல்லாம போயிடுச்சு. நடத்துறது இறைவன் தான்டா. பணிவு இல்லாம போச்சு, பக்தி இல்லாம போச்சு. அவன் ஒரு பிடியில நின்னுட்டான். மற்ற சமயங்கள்லாம் ஒவ்வொலை சமயங்கள், அதெல்லாம் ஊர் வந்து சேராது. இருந்தாலும் சாமி அதுக்கும் தலைவனா இருக்கிறார். ஆமா, பெண்ணு தான் பெருசுன்னு நினைச்சான், சாக்தத்துல முடிஞ்சிச்சு. ஒலிதான் பெருசுன்னு நினைச்சான், முருகர்ல முடிஞ்சிச்சு. ஓங்காரம் தான் பெருசுன்னு நினைச்சான், கணபதியில முடிஞ்சிச்சு. சூரியன் தான் பெருசுன்னு நினைச்சான், சூரிய மார்க்கம் ஆயிடுச்சு. இருட்டு தான் பெருசுன்னு நினைச்சா நாராயணனே கடவுள்ன்ட்டான். ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பயந்துட்டான். கடலை பார்த்து பயந்தான். கடல் தான் பெருசு, திருப்பார் கடல் தான் பெருசு நினைச்சான். ஏன்னா 75% தண்ணி இருக்கு இல்லையா, அதனால கடல் தான் பெருசு. 108வது திவ்ய தேசம் இங்கதான் இருக்குதுன்னுட்டான். அடப்பா, அதுக்கு மேல ஒண்ணு இருக்குடா. விநாயகர் நினைச்சாரா அந்த தண்ணியை குடிச்சிருவார், தும்பிகையிலே குடிச்சிருவார். அப்ப எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அவதாரங்கள்லாம் பார்த்து பயந்துட்டான். அப்போ ஒவ்வொரு சமயங்களும் ஒரு படிநிலையில அப்படியே நின்னு போச்சு. அடுத்த லெவலுக்கு வரல. கௌமாரம், கணாதிபத்தியம், காணாபத்தியம், சூரியனை கும்பிடுறது, அப்புறம் வந்து பராசக்தியை கும்பிடுறது, காளி வழிபாடு, சாக்தம், இப்படி ஒவ்வொரு படிநிலையிலே நின்னு போச்சு. இவங்க எல்லாம் ஊர் வந்து சேரவே இல்லை. ஊர் வந்து சேருவாங்க எல்லா படிநிலையில இருக்க டிபார்ட்மெண்ட் ஆசிரியர்களை கும்பிடுற மாதிரி. சாமி தான் எல்லாத்துக்கும் ஓனர். அதான் சைவ சமயம். எல்லாத்துக்கும் 96 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு தத்துவங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனா தத்துவங்களை தெரிஞ்ச கர்வம் இருக்கக்கூடாது. அந்த கர்வத்தையும் எரிச்சிடணும். தத்துவம் ஒருபோதும் தலைவனை காட்டாது, பயிற்சியில இறங்கினா தான் காட்டும். சித்தாந்தம் ஒருபோதும் சித்தத்தில் இருக்க இறைவனை சுட்டி காட்டும். பட் உட்காந்து கவனிக்கணும், பயிற்சியில வரணும். இல்லைன்னா படிச்ச கர்வம் தான் வரும். எனக்கு சித்தாந்தம் தெரியும், எனக்கு சித்தாந்தம் தெரியும் அப்படின்ற மாதிரி. அந்த கர்வத்துக்கு ஆளாயிடக்கூடாது. சரியா? அதுதான் பிரச்சனை. அப்ப என்ன சொல்லுதுன்னா, உருவரியும் பரிசொன்று உண்டு வானோர் கருவறை பற்றி கடைந்த அமுது உண்டார். எங்க? இந்த புருவ மதியில நின்னு அந்த அமுத சுரக்க வச்சாங்க. அது எப்படி சுரக்குன்னா, உள்நாக்கு வழியா 2 தொலை இருக்கு. எப்படி சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 தொலை கீழே இறைப்பைக்கு தொலை இருக்குல்ல, அதே மாதிரி மூச்சு வாங்குறதுக்கும் நுரையீரலுக்கும் ஒரே தொலை தான். சாமி ஒரு பெரிய மடைமாற்றம் வச்சிருக்காரு தொண்டைக்குழியில. சாப்பிடுறதுக்கும் ஒரே வழி, மூச்சு வாங்குறதுக்கும் ஒரே வழி. அப்படி இப்படி திருப்பி கேட் வே வச்சிருக்காரு. வாட்ச்மேன் மாதிரி ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு. மூச்சு வாங்கும்போது இப்படி வச்சிருக்கிறாரு. மூச்சு வாங்கி விட்ட பிறகு சாப்பாடு உள்ள நுழையறதுக்கு அப்படி இந்த பக்கம் திருப்பிக்குவார். அப்ப கீழே 2 சந்து, மேல 2 சந்து. அந்த மேல 2 சந்து வழியா சுவாசத்தை மேல கொள்ளும் போது அங்கிருந்து கபாலத்திலிருந்து இறங்கக்கூடிய தாரைன்னு சொல்லக்கூடிய அமுது, அந்த தாரையை பின்பற்றக்கூடியதுதான் அமுதுன்னு சொல்லப்படுது. உள்நாக்கு வழியா சொட்டக்கூடியது. கண்ணு 2ம் புருவமதியில ஒட்டி, காது 2ம் கவனத்தை நாதத்துல அங்க ஒட்டி, யார் ஒருத்தர் அழிந்திருக்கிறாங்களோ அங்கதான் சுரக்கக்கூடிய அமுது, அங்கதான் ஓங்காரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அமுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல அமுது எதுனா உமிழ்நீர் தான்.
அதுதான் தேவர்கள் கடைஞ்செடுக்கிற எது தேடினாங்கன்னு தெரியாது, நமக்கு வேண்டாம் அதெல்லாம். உண்மையான அமிழ்து இதுதான், உண்மையான அமிர்தம். ஏன் போய் சொல்லுவானே, இருக்கிற உண்மை அதுதான். அந்த குடிநீரை வீணாக்க கூடாது. நம்ம உள்ளுக்குள்ள சுரக்கிற குடிநீரை வீணாக்க கூடாது, காரி துப்ப கூடாது. அந்த அமுத உண்ணாதவங்க தான் ஏமாந்து இருந்தார்களே அப்படின்னு சொல்லப்படுது. புருவ மத்தியத்தை பார்க்காம மறந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு என்ன பண்ணுது சொல்லப்படுது. மாணிக்க வாசகனார் அவருடைய கருத்துப்படி இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். உரு அறியும் பரிசொன்று உண்டு, உள்ளத்துள்ள இறைவனை அறிந்து உணரும் உயர்ந்த வழி ஒன்று உண்டு. ஆனா அது தெரியாம என்ன பண்றாங்க, புறத்தை தேடி ஓடுறாங்க. வானோர் கருவறை பற்றி கடைந்தமது உண்டார், விண்ணுலகத்தேவர்கள் மந்திர மலையை நட்டு பார்க்கடலை கடைந்து வெளிப்பட்ட அமுதத்தை உண்டு, அதன் மூலம் அழியா நிலை அமரத்துவம் பெற்றனர். அவர்கள் மனமாகிய மலை உச்சியில் ஏறி அதில் ஊறும் அமுதம் பருக தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்களேன், அவங்க சொல்றாங்க பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்றான். ஞானஸ்தானம் சொல்றான். ஆனா சைவர்களுக்கு தான் உண்மையான ஞானஸ்தானம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுலயோ போய் மாட்டிக்கினான். அலங்கோல ஆன்மீகம், முள் இழுக்கிறது, லாரி இழுக்கிறது, கார் இழுக்கிறது, தீ மிதிக்கிறது, தன்னை தானே வருத்திக்கிறது, தொங்குறது. ஐயோ 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 ஐயோ, ஆன்மீகம் அலங்கோலம் ஆயிப்போச்சு. ஆடம்பர ஆன்மீகம், திமிரு, உற்சவ மூர்த்தி, அது மூர்த்தி கொண்டாட்டம், பணம் வாரி இறைக்கிறது, இது ஆடம்பர ஆன்மீகம். ஆமா, ஒரே கொண்டாட்டம். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அலங்கோல ஆன்மீகத்துக்கும் ஆடம்பர ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம்? அங்க பணத்திமிரு, இங்க வறுமை, அவ்வளவுதான். ஆனா உண்மையான ஆன்மீகம் என்னது? ஆன்மாவை அறிவது ஆன்மீகம், தன்னை அறிவது ஆன்மீகம். தன்னுடைய உயிர் அறிவு பெறுவது, பசு அறிவு பெறுவதுதான் ஆன்மீகம். அப்ப ரெண்டு சிக்கல்ல மாட்டிக்க கூடாது. ஆடம்பரத்திலயும் மாட்டிக்க கூடாது, அலங்கோலத்திலயும் மாட்டிக்க கூடாது. அறியாமையினுடைய உச்சம் அலங்கோலம், அறியாமையினுடைய உச்சம் அலங்கோலம். பாவம், வண்டி இழுப்பான், லாரி இழுப்பான், அதை இழுப்பான், முள்ளு குத்துவான், அதை பண்ணுவான், பார்க்கணுமா அந்த ரத்தத்தை கத்துது. ஐயோ கொடுமை கொடுமை, பலி கொடுக்கறது. இத்தனை மாயையும் கடந்து வரணும் சாமி கிட்ட. இதெல்லாம் கேட்கவே இல்லை சாமி. எது பலி கொடுக்கணும்? பக்குவப்பட்ட ஆன்மா கடந்து வந்துடும். அதை நல்லா தெரிஞ்ச ஆன்மா கடந்து வந்துடும். அதெல்லாம் எப்போ போதும் சாமி, நீங்க எல்லாம் எந்த குலதெய்வமும் அது கேட்கலப்பா. எந்த குலதெய்வமும் ஆடு கீடு மாடு கீடு எதுவும் கேட்கல சாமி. சுருட்டு, கஞ்சா, சரக்கு பெரிய ஆண்டவருக்கு, ஐயோ 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 சாமி, சிவபெருமானே, அவர் பேரை சொல்லி பெரிய ஆண்டவர் சிவபெருமான். முனீஸ்வரனுக்கு எந்த குலதெய்வம் இதெல்லாம் கேட்டுச்சு? இந்த அலங்கோல ஆன்மீகத்துல இருந்து விடுதலை வாங்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் பணக்காரம் பண்ற திமுரு, உற்சவ மூர்த்திக்கு நான் பண்ணிட்டேன் பாருங்க, ஃபுல்லா சீரியல் லைட் கட்டுறது, அந்த லைட்டு கட்டுறது, இந்த லைட்டை கட்டுறது நான் தாங்க பண்ணேன், நான் தாங்க. கட் அவுட் வேற, தெரு கட் அவுட் வேற. உண்மையான ஆன்மீகவாதி சொல்றதை செய்யவே மாட்டான். அந்த அந்த சொல்றது வெளியில விளம்பரம், அதாவது செஞ்சது வெளியில என்ன பண்ண மாட்டான், வெளியே இருக்கு தெரியவே தெரியாது. இவர் தான் செஞ்சாருன்னு தெரியவே தெரியாது, இவர் தான் பண்ணாருன்னு தெரியாது, அந்த உதவுனது தெரியவே தெரியாது, அந்த உயிர்களுக்கு உதவுனது தெரிய தெரியாது. அப்ப இந்த ரெண்டு விடுதலை வாங்கணும். அறியாமையினால் செய்யப்படுகிற இந்த அலங்கோல ஆன்மீகத்திலிருந்து விடுதலை பெற்று உயிர் பெரிய பணக்காரனுக்கு மட்டும்தான் ஆன்மீகம் சொந்தன்ற நிலவுக்கு போயிடக்கூடாது. நமக்கெல்லாம் எட்டாவது தூரம், சித்தாந்த வகுப்புலாம் நமக்கு தெரியாது, திருமுறை வகுப்புலாம் உயர்ந்த இடம் நினைச்சிடக்கூடாது. கச்சேரி பாடுறவங்களுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்கும் பொழுது, நமக்கு இல்லை பொழுது. திருமுறை பண்ணோட பாடுறவங்களுக்கு தான் சாமி காட்சி கொடுப்பாரு, நம்மளுக்கு கிடையாது பொழுது. இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ். எளியன் சாமி ரொம்ப எளியன். அன்பு இருந்தா மட்டும் அடிப்படையில் அன்பும்
ஒழுக்கம் இருந்தா போதும், சாமி உங்களை தேடி வந்துருவார். அப்ப இந்த மாயை பார்த்து ஏமாந்துராதீங்க. வேஷங்களை பார்த்து ஏமாந்துராதீங்க. ஆடம்பரங்களை பார்த்து ஏமாந்துராதீங்க. அலங்கோலத்தை பார்த்து ஏமாந்துராதீங்க. இது எல்லாம் கடந்து ரொம்ப எளிமையாக வந்து இறைவனை அடையலாம். அப்படிப்பட்ட தேவர்கள் மந்தார மலையை கொண்டு கடைந்தார்கள். எதை விட்டுட்டு? புருவ மத்தியில் இருக்கிற இறைவனை பார்க்கறத விட்டுட்டு. இதுதான் அந்த ஆசிரியர் சொல்றாரு. ஏண்டா உங்களுக்கு தான் இறைவனு அமுதமே வச்சிருக்கான புருவ மத்தியில 5 புலங்களும் ஒடுங்கி நிக்கக்கூடிய அந்த ஆற்றலை விட்டுட்டு எதுக்கு இந்த வேலையேத்த வேலை? எதுக்கு இந்த வேலையேத்த வேலை? அப்படின்னு தான் அந்த பாடல் சொல்லுது. அப்படி போய் கடைஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. அவங்களும் சாவாது இருக்கிற மாதிரியும் இல்ல. எல்லாம் செத்துதான் போனான். இரவாமைக்கு பொருளாக அறியும் வழி ஒன்று உண்டு. அதுதான் பருவ மத்தியம். அங்கு ஐம்புல வேட்கையை முடிவின்றி கொள்ளும் மனம் முற்றும் ஒடுங்கிய நிலையை நாம் அறியலாம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுது. கடைந்து வெளிப்பட்ட அமுதத்தை உண்டு அதன் மூலம் அழியா நிலை அமரத்துவம் பெற்றனர்னு சொல்லப்படுது. அவர்கள் மனமாகிய மலை உச்சியிலே ஏறி அதில் ஊறும் அமுது பருக தெரியாதவர்கள். அப்படிப்பட்ட மனம் வீணா போச்சு. உள்ள இருக்கிற அமுதத்தை விட்டு வெளியே இருக்கிற, அதாவது சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவாரு என்னுடைய சுவாமி. எனக்கு அடியனுக்கு ஞான உபதேசம் கொடுத்தார். உள்ளங்கையில் இருக்கிற தேனை நக்குவதற்கு பதிலாக அதிலிருந்து வழிந்து முழங்கை வரைக்கும் வழிஞ்சு வந்த ஒரே ஒரு சொட்டு நக்கிறதுக்கு கீழே அப்படி மேல தூக்குன போது அந்த ஒரு சொட்டுக்காக நான் கீழே போனேன். ஆனா மேல இருக்கிற எல்லா தேனும் கீழே ஊத்துருச்சு. அப்ப அது கீழே ஒரு சொட்டு வழிஞ்சு வந்தது இல்லையா? அந்த ஒரு சொட்டு நக்கிறதுக்கு போனதுதான் தேவர்கள் மந்தார மலையை வச்சு கடைஞ்சது. அடப்பாரி, உள்ளங்கையில் இருக்கிற தேனை நக்கி இருந்தாலும் நீ சாகாத வரம் பெற்றிருக்கலாமே. இன்னைக்கு மனிதர்கள் இதுதான். தன்னுடைய கபாலத்தில் உரைக்கின்ற இறைவனை, தனக்குள்ளே இருக்கிற இறைவனை வெளியே தேடி 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 அந்த ஒரு சொட்டுக்காக வெளியே ஓடுறான். அதுக்கு எத்தனை கோடி ரூபாய்? ஹெலிகாப்டர்ல போய் தான் அங்க போய் பார்க்கணும். அங்க போய் தூரமான மானசரோவர் நின்று உரமா காமிப்போம். அதோ தெரியுது பார், வடிவேல் காமெடி பார்த்தா அதோ தெரியாத சாமி கும்பிட்டு எல்லாம் கும்பிட்டு. அதான் கைலாய மலை. உள்ளூர் நடுக்கம் தாங்க முடியாது. மானசரோவர் பக்கத்துல நின்று பாத்துங்க எல்லாம், ஐயோ பொன்னம்பலம் பாத்துங்க கணத்துல போட்டு சிரிக்க மாட்டாரு சாமி. உனக்குள்ள நான் இருக்கிறேன். வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் நடுவுல கொஞ்சம் உத்து பார்த்துன்னா தெரிவேன். இதுக்கு அவ்வளவு காசு செலவு பண்ணி இங்க வந்த. இமைக்காம பார்த்தா இமயமலை, கண்ணு ரெண்டும் இமைக்காம அப்படியே ஆடாம அசையாம பார்த்தா அது இமயாமலை. இமைக்க கூடாது. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாளை எங்க பார்க்கலாம்? பெருமதியில பார்க்கலாம். அப்படிப்பட்ட இறைவன் அங்க இருக்கும்போது இவனுக்கு தேவையில்லாம கடைஞ்சி அநியாயத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு தான் என்ன சொல்றாரு? அறுவரை ஏறி அமுது உண்ண மாட்டார் திருவரையா மனம் தீர்ந்தற்றவாறே. மனம் வீணா போயிடுச்சுன்றார். இது எல்லாருக்கும் பொருந்தும், அவங்க மட்டும் இல்ல. நிலையில்லாததை தேடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? நிலையானதை விட்டுட்டோம். என்ன சொல்றது? நிலையில்லாததை தேடி நிலையான இந்த அமுதை நம்ம விட்டுட்டோம். நம்ம யாரு மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. யாரு மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. அந்த மெய்யறிவு பெறுவதற்கு அந்த ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. அப்படிதான் இன்னைக்கு சிவாச்சாரியர்கள் ஆயிட்டாங்க. உண்மையான விஷயத்த நமக்கு ஏறி சொல்றதுக்கு ஆள் இல்லாம போச்சு. ஏதோ நம்ம வழியா சாமி திருநீர் விடுவான், குலதெய்வத்தை கும்பிடுவான், திருநீர் விடுவான், குலதெய்வத்தை கும்பிடுவான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏன் எதுக்குலாம் நமக்கு தெரியாது. அவ்வளவுதான். எங்க அப்பா விட்டார், எங்க தாத்தா விட்டார், விபூதி நான் விட்டேன், அவ்வளவுதான். எல்லாம் சுலோகம் படிக்க சொன்னாங்க, நான் படிச்சேன், அவ்வளவுதான். ஆனா ஏன் எதுக்குன்னு நம்ம என்ன பண்ணவே இல்லை, ஆழமா போவே இல்லை. அந்த காரணத்துக்கு நம்ம போகவே இல்லை. அப்போ உருவத்தை நாம் அறியலாம். உருவத்தை நிச்சயம் அறியலாம். எப்படி அறியலாம்? முதல்ல நமக்கு ஒழுக்கம் இருக்கணும். முதல்ல அன்பு இருக்கணும். அன்பு இல்லாதவங்க கிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அன்பும் ஒழுக்கமும் இல்லாதவங்க தான் அவங்க இல்லாதவங்க இந்த திருநெறிக்கு வர முடியாது. சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு வர முடியாது. மன்னிக்கும் பக்குவம், பெருங்கருணை, எல்லாத்தையும் கடந்த நிலைமை. அப்போ இந்த அட்டமா யோகத்துல முதல்ல சொல்லப்படுற இயமம்னு ஒண்ணு இருக்குது.
அதான் அல்லது நீக்கி நல்லது கைகொள்ளுதல். தேவையில்லாததெல்லாம் விட்டுறணும். நம்ம உடம்புக்கு இது ஒத்துக்கலையா அதை விட்டுறணும். சாமிக்கு அது பிடிக்கலன்னு அர்த்தம். கொமட்டுதுன்னு சொல்றோம்ல, அது தேவையில்லை. ரெண்டாவது அது தேவையில்லை. நம்ம உயிருக்கு அது ஒத்து வரலையா, ஆர்லி கோட்டை அரைச்சி குடிக்குமா? குடிக்க மாட்டோம். குடிச்சா என்ன ஆகும்? அப்போ ஒத்துக்காத ஒதுங்கிறல்ல, அதே மாதிரி தான் எல்லாமே. இந்த உயிருக்கு எதெல்லாம் தீங்கு விளைவிக்குமோ அதை செய்யக்கூடாது. இந்த மனசுக்கு எதெல்லாம் தீங்கு விளைவிக்குமோ அதை செய்யக்கூடாது. எதெல்லாம் மனம் புண்படுற மாதிரி செய்யற நம்ம செய்யக்கூடாது. நம்ம மனசு மட்டும் இல்லை, எதிராளி மனசு சரி. இந்த உடம்புக்கு தீங்கு செய்யற விஷயத்தை செய்யக்கூடாது. இப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஏமத்துக்கு வந்துட்டீங்க. அதாவது முதல் ரூலுக்கு வந்துட்டீங்க. அட்டாங்க யோகத்துல முதல் ரூல்னது இதான். அப்ப சமாதி பாதத்துல இந்த அமுதம் நீங்க சாப்பிடணும்னா அடிப்படையில பேஸ்க்கு மட்டும் சரியா இருக்கணும். பேச மாட்டேன், அடிப்படையில ஒழுக்கம் இருக்கணும், அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும், நீங்க சுத்தமா இருக்கணும். அப்ப சுத்தம் செய்றீங்க உங்களை நீங்க. அப்ப வீட்டை சுத்தம் பண்றீங்க. வீடு சுத்தம் பண்றதுன்னா என்ன? லைசால் போட்டு சுத்தம் பண்றதா? குடல் சுத்தம், உடல் சுத்தம். குடலை சுத்தம் பண்ணணும், பேதிக்கு எடுத்துக்கணும், என்ன சாப்பிடணும்னு முறையா நம்ம வகுத்துக்கணும். நம்ம உடம்பு நம்ம கையில இருக்கு, காயகல்பம் நம்ம கையில தான் இருக்கு. குடலை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் எல்லா தீங்குக்கும் காரணமா இருக்குது. நாள்பட்ட மலம் நம்மள வாட்டுது. அந்த மலமும் வாட்டுது, ஆணவ கண்மன்ற மாயையும் மாட்டுது. அந்த மலமும் நம்மள வாட்டுது. ரெண்டு மலமும் ஆபத்தான். ரெண்டுமே சிக்கல் தான். அந்த மலச்சிக்கல் வந்தாலும் நோய், இந்த மலச்சிக்கல் வந்தாலும் நோய். ரெண்டு சிக்கலுமே ஆபத்தான சிக்கல் தான். ஆமா, யோசிச்சு பாருங்களேன். அந்த மலம் சிக்கல்னாலும் சிக்கல் வந்தாலும் நோய். இந்த ஆணவ கண்மை மாயன்றது நோய். இந்த ரெண்டுத்துலயும் சிக்க கூடாது நம்ம. அப்ப அடிப்படையில அன்பும் ஒழுக்கமும் இல்லாதவங்க இந்த சமாதி பாதத்துக்கு வர முடியாது. ஓரளவுக்கு அந்த தீயதெல்லாம் விட்டுட்டு, எதெல்லாம் தீங்கு எடுக்க அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்க. அதான் ருத்ராட்சம், திருநீரு, 5 எழுத்து. முதல் உள்ள வந்துட்டீங்க, சாமிக்குள்ள சமயத்துக்குள்ள வந்துட்டீங்க, சமைஞ்சிட்டீங்க. அதுக்கு சமய தீட்சைலாம் வாங்கிக்கிங்க. அப்புறம் அது அனுஷ்டானம், அப்புறம் அது இதெல்லாம் அது பேரளவுக்கு வாங்கிக்கிறது. அது குருநாதர் பார்த்தாருன்னா எல்லாமே தானா நடக்கும். அப்புறம் அந்த தீட்சை, சிவ தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, இதெல்லாம் தீட்சைன்னு சொல்லப்படுது. தீட்சைன்னா என்ன? தீயவையெல்லாம் விட்டுட்டு நீங்க நீங்க மேலான நிலைக்கு போறது, அவ்வளவுதான். தனக்குள்ள இருக்கிற இறைவனோட இரண்டரை கலக்கிறதுக்கான வழி குருமுகாந்தரமா. அப்போ இயமம்ன்றது தன்னை சுத்தப்படுத்திக்கிறது, நியமம்ன்றது அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு ஒழுக்கத்தை தொடர்பு கடந்து பூ பறிக்கணும் டெய்லி சாமிக்கு. சாமிக்கு தண்ணி ஊற்றணும், ஜலம் கொட்டணும், பூ வேணும், புற வழிபாடும் வேணும். அக வழிபாடு எப்படி முக்கியமோ அது புற வழிபாடு. எல்லாம் சோம்பேறித்தனம் வந்துடும். சாமிக்கு தண்ணி ஊத்திட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது சோம்பேறித்தனத்துல அப்போ எழுந்து குளிக்கணும்ன்ற எண்ணம் வரும். இல்லைன்னா அந்த சோம்பேறித்தனம் வந்துடும். இறைவனுக்கு பூவும் தண்ணி வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அதோட ஒழுக்கம் வேற எதுவுமே இல்லை. பூ உண்டு, நீர் உண்டு. புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு. புறத்தே அகத்தே புருவமத்தில உட்கார்ந்து தவம் பண்ண வேண்டியதுதான். அப்போ இந்த முதல்ல இயமம், அதுக்கப்புறம் நியமம், அதுக்கப்புறம் ஆசனம். ஆசனம்ன்றது என்ன? ஊரா சுத்தி எல்லா கோயிலுக்கும் போய் ஆஞ்சி ஓஞ்சி இருக்கிற இடம் ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சு இவ்வளவு தூரம் நான் வீணா சுத்திட்டேனே, எனக்கு என் கண்ணை திறந்துட்டே சாமி, போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா உட்கார்றதுக்கு பேர் ஆசனம். அப்ப இயமம், நியமம், ஆசனம். கண்டதே போதும். எல்லா இடத்துலயும் அதே வானம் தான் இருக்குது, எல்லா இடத்துலயும் அதே பூமி தான் இருக்குது. எங்க போனாலும் அதே. எங்கும் சிவசக்தி, எங்கும் திருநட்டம், எங்கும் திருநடனம், எங்கும் சிவசக்தி அதே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. எங்க போனாலும் அது சிவபெருமான் தான். எங்க போனாலும் உயிர் வர்க்கம் தான் இருக்க போகுது. வேற என்ன இருக்க போகுது? என்ன ட்ரெஸ் கொஞ்சம் மாறி இருக்கும், மூஞ்சி கொஞ்சம் மாறி இருக்கும். வடநாட்டுக்கு போனா வேற முடிஞ்சிருக்கும், ஹிந்தி பேசினிருப்பாங்க. எவ்வளவோ மேல் இங்க இருந்து போய் அங்க போய் அந்த ஊரை பார்க்கங்காட்டி நம்ம ஊரே எவ்வளவு மேல் நினைச்சுக்கோங்க. ஒரு மாசம் குப்பை ஓட்ட முடியாது தமிழ்நாட்டை தாண்டிட்டீங்கன்னா. போதுண்டா சாமி, அடிச்சு பிடிச்சு சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானம் அடிச்சு பிடிச்சுன்னு எங்க ஓடிடுவீங்க? எவ்வளவு மேல்றாப்பா, எவ்வளவு மேல்றாப்பா, நம்ம ஊர் எவ்வளவு மேல்றாப்பா. எப்போ அங்க போய் குப்பை கொட்டினா தான் தெரியும். ஒத்துக்காது, ஒத்துக்காது. அதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி 200 சொச்சம் தலங்கள் மொத்தம் எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல இருக்குது. மீதி சொச்சம் தான் வெளிநாட்டுல இருக்கு. சாரி, வடநாட்டுல இருக்கு.
அப்ப இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க அதெல்லாம் ஓட மாட்டாங்க. நல்லா போய் பாருன்னா பாத்துட்டு வாங்க. என்ன பண்றது? போய் பாருங்க. காசு இருக்குதுன்னா போய் பாருங்க. எல்லாத்தையும் பாத்துட்டு வாங்க. இல்ல தெளியணும்ல. மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னா போய் பாத்துட்டு வாங்க. போய் பாத்துட்டு வாங்க. அதுதான் ஒரு இது ஆத்ம திருப்தி ஏற்படும். பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆசனத்துக்கு வர முடியும். இயமம், நியமம், ஆசனம். உட்கார்ந்த பிறகு நம்மளுக்கு என்ன தெரியுது? என்ஜான் உடம்பு உட்காந்து கை அடங்கி ஒரு இடமா உட்காருறியா? ஏண்டா பேர புள்ளி திட்ட மாட்டீங்க? ஏண்டா கை அடங்கி கால் அடங்கி உட்கார மாட்டேன். ஒரு நல்ல பிள்ளை ஒழுக்கமா உட்கார மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது சிலிம்சம் பண்ணின்னுக்கிறிய. அதுதான் நம்மளுக்கும். கொஞ்சம் கை அடங்கி கால் அடங்கி உட்கார மாட்டீங்க. ஒரு காலை மேல தூக்கி போட்டா யோகம். சென்முதிரியை பிடிச்சா கை அடங்குறது. சென்முதிரியில கை வச்சிட்டீங்கன்னா கை அடங்கிடுச்சு. ஒரு காலை மேல தூக்கி போட்டா யோகம் ஆயிடுச்சு. முதுகெலும்பு நேரா வச்சிட்டீங்கன்னா அதோட பக்கா வேற என்ன? முதுகெலும்பு நேரா வச்சு கண்ணு ரெண்டும் மேல நிறுத்தி அழகா கோயிலா மாத்துங்க. வடக்கு நோக்கி உட்காந்துக்குங்க. கீழே தரை விரிப்பு போட்டுக்குங்க. கோரப்பாய் இருந்தா கோரப்பாய் போட்டுக்குங்க. தர்பபில் இருந்து தர்பபில் போட்டுங்க. போட்டுன்னு உட்காருங்க சாமி. கப்பு சப்புன்னு உட்காருங்க. கை அடங்கி கால் அடங்கி உட்காருங்க. அப்புறம் உடம்பு அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் மனம் அடங்கணுமே. அது பாழா போனதாச்சு. அது வாழ விடுமா நம்பல? அது வாழ விடுமா நம்பல? அப்போதான் கடந்த காலத்துக்கு போயிடும். எங்க அப்பா எப்படி தெரியுமா எங்களை வளர்த்தாரு? இல்லைன்னா ஃபியூச்சருக்கு போயிடும். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. உயிர் எப்படி போகும்னு தெரியல. ஒண்ணு அந்த கவலையில இருக்கும், இல்ல இந்த கவலையில இருக்கும். ரெண்டும் கட்டான தான் வச்சிருக்கோம் நம்மள மனசு. நிகழ்காலத்துக்கு வராது. நிகழ்காலத்துக்கு வராது. வரவும் விடாது. வாழவும் விடாது, சாவும் விடாது இந்த மனசு நம்மள. நம்மள வாழவும் விடாது, சாவும் விடாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆசனத்துல உட்கார்ந்து போறது, வந்து போறது இறைவன் தான் தெரியுது. வந்து போறது எப்படி இறைவன் வந்து போறாரு? பொன்னூசல் ஆடமோ. ஊசல் என்ன? உயிர் ஊசல் ஆடுதுன்றா. அப்ப ஊசல் ஆட்டும். உயிர் இருக்கணும்னா ஊசல் ஒண்ணு ஆடுது. அந்த ஊசல் என்ன அது? மூச்சு. ஆஹா! இந்த உடம்புன்ற நெருப்பு எரியணும்னா, அந்த உடம்புல இருக்கிற இறைவன் உயிர் இருக்கணும்னா, அந்த உயிர் இருக்கிறதுனா ரட்சிக்கிறதுக்கு ஒரு காற்று ஒண்ணு தேவைப்படுது. அதான் மூக்கு வழியா ஒண்ணு வந்து போகுது. அப்பதான் புரியுது. ஓஹோ! நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு இதான் அது அடையாளம். அப்போ இதுதான் பிராணன். ஆசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமம். பிராணனை தெரிஞ்சுக்கிறீங்க. முதல் முறையா தெரிஞ்சுக்கிறீங்க. இறைவனை சிக்குன்னு பிடிக்கிறீங்க. அப்ப உள்ள வர்றது யாரு? வெளியே போறது யாரு? இவன் வரலன்னா நம்ம உயிரோட இருக்க முடியாது. ஓஹோ! நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அப்ப இந்த காற்று தான். அப்ப காற்று தான் கடவுள். அப்ப காரணமான காற்றை பிடிக்க கத்துக்கினா, காற்றை பிடிக்கும் கணவர் கணக்கறிவார்க்கு கூற்றை உதைக்கும். இதே திருமந்திரத்தில் தான் வரும். யமனை உதைக்கலாமா? யமனை உதைக்கலாம். அப்ப வந்து போறது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் மூச்சு. அதான் நடராஜர். இடது நாசி வழியா மூக்குல காத்து போச்சுன்னா இடது கால் தூக்கி ஆடுறாரு சாமி. எங்கெங்கயோ ஓடி போய் பார்க்க நடராஜரை. இங்க பாக்குறதுக்கு துப்பு இல்லை நம்மளுக்கு. மூக்காண்டு கை வச்சு பாருங்க. இடது நாசியில வந்ததுன்னா சாமி இடது கால் தூக்கி ஆடுறாரு. வீசுகாரன் ஒண்ணு இருக்கும் சாமி. இடது கை அப்படி கீழே காமி. டேய் ஏண்டா பைத்தியக்காரா, உன் மூக்கு வழியா வந்து போற உனக்கு புத்தி இல்லை அப்படின்னு காமிப்பாரு கீழ். அத காலை பாடுறா, அதை காட்டுற பாடுறா, நான் தாண்டா வந்து போறேன். அப்படி இடது கையில பார்த்தா ஒரு நெருப்பு இருக்கும். அது என்ன? டே உன் உயிருக்கு எரியறதுக்கு நான் தாண்டா பிராணனை வந்து போறேன். பெட்ரோல் நான்றான்றார். பெட்ரோல் நான்றார். வலது பக்கம் உடுக்க இருக்கு. அந்த உடுக்க என்ன? அது படைப்புக்கு நான் தாண்டா மூலன்றார். நீ நட உட பாவனை ஓடுறல்ல, அதுக்கு நான் தான் பொறுப்புன்றார். நான் மூச்சா தாண்டா இறங்கி வரேன். அப்ப நடராஜருடைய உருவம் அதுதான். கால் மாற்றி ஆடுறதுன்னா என்ன? வலது நாசியில வந்ததுன்னா மதுரை, இடது நாசியில ஆடுனா சிதம்பரம். ரெண்டுத்துக்கும் பொதுவில் இருந்தா அஜபா நடனம், சுழுமணியில் நடக்கும். மூக்கொழிய சுவாசம் நின்னு போச்சுன்னு சொன்னா அதுக்கு ஊர்த்தவ தாண்டவன்னு பேரு. அதான் ரத்ன சபாபதி திரு ஆலங்காடு. எவ்வளவு பெரிய ரகசியம் இல்ல? முதல்ல ஏமத்தை கடைபிடிக்கிறீங்க, அப்புறம் நியமம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஆசனம் கிடைச்சிருச்சு, ஆசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமம் கிடைக்குது, பிராணாயாமத்துக்கு அப்புறம் பிரத்யாகாரம் கிடைக்குது. இந்த பிராணாயாமத்திலே நீங்க சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கீங்க. வந்து போறது இறைவன் தான் புரிஞ்சு போச்சு. அப்ப பிராணனை வீண் பண்ண மாட்டீங்க. அப்ப பிராணனை வீண் பண்ணாம நீங்க பக்குவமா மூச்சை வாங்கி விடுவீங்க. உள் மூச்சு வெளி மூச்சு எல்லாம் பக்காவா உசாரா வாங்கி விடுவீங்க. அப்ப குருமுகாந்தரமா உங்களுக்கு பிராணனை சொல்லி தருவாங்க. இறைவனை சாப்பிடுறது எப்படி? இப்ப இறைவனை சாப்பிடுறது எப்படி? பிராணனை சாப்பிடணும், நல்லா உள் வாங்கி சாப்பிடணும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவா இருக்கு. மூச்சை பிடிச்சிட்டே ஆம மாதிரி வாழலாம் 300 வருஷத்துக்கு மேல. தண்ணி உள்ள மூழ்கிடும். எப்போ அது இவ்வளவு நாளும் தண்ணி உள்ள இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. ஏன்னா அதுக்கு மூச்சை பிடிக்கிற ஆற்றல் அதுக்கு கொடுத்துட்டான் கடவுள். அதே மாதிரிதான்
அஞ்சு அடக்கணும். ஆமை மாதிரி உள்ள டக்குன்னு உள்ள இழுத்துக்குது. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? கப்புச்சுப்புன்னு ஒரு கால மேல தூக்கி போட்டோமா, சின்முத்திரையை போட்டோம்னா அப்படி என்ன பண்ணணும்? 5 புலங்களையும் கொண்டு வந்து டக்குன்னு ஆமை எடுத்துக்கிற மாதிரி இழுத்துக்கணும். சுவாசத்தை மட்டும் நல்லா உள்ள வாங்கி விட்டுக்கணும். அப்படி உக்காந்துட்டீங்கன்னா ஆயில் புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு அறிவு வந்துருச்சு, அவ்வளவுதான். பிராணனை வீண் பண்ண மாட்டீங்க. அப்ப பிராணாயாமத்துல வெற்றி பெறீங்க. அப்ப வந்து போறது இறைவன் தான் தெரிஞ்சு போச்சு. அப்ப இடது நாசில ஆடுனா சாமி இடக்கால் தூக்கி ஆடுறாரு. வலது நாசில ஆடுனா அது வலக்கால் தூக்கி ஆடுறாரு. பொதுவா ஆடினார்னா அது சுழுமுனையில ஆடுறாரு. தூங்கும்போது பண்ணா அது அஜபா நடனம். விழிப்புணர்வோடு பண்ணா அது சிதம்பரம். தூங்கிட்டீங்கன்னா திருவாரூர். அங்க அவன் ஆடுற காலை உங்களால பார்க்க முடியாது. அதனாலதான் அந்த காலை மறைச்சு வச்சிருப்பாங்க திருவாரூர் பெருமான். விழிப்புணர்வோடு ஆடும்போது அது சிதம்பரம், மேலே சிதம்பரம் ஆடுறான். அந்த காத்தை கவனிக்க முடியும். ஏன்னா விழிப்புணர்வோட இருக்கிறீங்க. உயிரே ஒடுங்கிடுச்சு, உள்ள ஆனந்த தாண்டவத்தை பாக்குறீங்க அப்படின்னா ஞான நடனம், ஊன நடனம்னா அதுக்கு சொல்லுவாங்க. ஊன நடனம்னா உடம்புக்குள்ள இருக்கு. ஞான நடனம்னா அறிவு வந்துட்ட பிறகு பாக்குறது. ஆனந்த தாண்டவன்றது புருவ மத்தியில பாக்குறது. 3 தாண்டவம் முடிஞ்சிச்சா? அப்ப அஜபா நடனம்னா என்ன? நீயே இல்ல அங்க. நானுன்றது இல்ல, தானுன்றது இல்ல. அப்ப படுத்த படுக்கையா இருக்குது. எல்லாமே உள்ள நடக்குது. திரு ஆரூர் கமலாம்பிகை, அதான் திருவாரூர். விழிப்புணர்வு வந்த பிறகு ஆடுறது சிதம்பரம். கண்ணுக்கு தெரிஞ்சு மூச்சு வந்து போகுது இல்ல, அதான் சிதம்பரம். அதான் போட்ட சிற்றம்பலம். பேரம்பலம்ன்றது எல்லா உயிரும் ரட்சிக்கிறது. 84 லட்சம் யோனி பேதத்தையும் ரட்சிக்கிறதுக்கு பேர் பேரம்பலம். தில்லை அம்பலம்னு பேர். தனியா எனக்கு மட்டும் ரட்சிக்கிறாரு இல்லையா, அதுக்கு எம்பெருமான் பேர். அந்த எம்பெருமானுக்கு சிற்றம்பலம்னு பேர். இந்த உயிரை ரட்சிக்கிறதுக்கு மட்டும் ஆடுறதுக்கு பேர் சிற்றம்பலம். உள்ள ஆடுறாரு இல்லையா, இது சின்ன அம்பலம். நம்மளுக்குள்ள இருக்கிற சின்ன அம்பலம். இது பேரம்பலத்தோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது தில்லை அம்பலம். ஒருத்தர் சிற்றம்பலம்னு சொன்னாங்கன்னா நீங்க தில்லை அம்பலம்னு சொல்லணும். பதிலுக்கு சொல்லாம விட்டுட்டீங்கன்னா அது பாவம். யாராவது தில்லை அம்பலம் சொன்னா நீங்க சிற்றம்பலம்னு சொல்லணும். உன்னையும் என்னையும் எது உயிரோடு வைத்திருக்கிறது அந்த மேலான பரம்பொருளுக்கு வணக்கம் அர்த்தம் சிற்றம்பலம்னா. நம்பெருமான்னா 84 லட்சம் யோனி பேதத்துக்கும் உள்ள கடவுள். எம்பெருமான்னா நம்மளை மட்டும் ரட்சிக்கிற கடவுள். இதுதான் ரகசியங்கள். இந்த ரகசியங்கள்லாம் விட்டுட்டு எது கால்னு தெரியாம எது டான்ஸ்ன்னு தெரியாம கவனிக்க. அப்ப உள்ள வந்து போற நடனத்தை பார்க்கணும். எது கூத்த எந்த நடனத்தை பார்க்கணும்? எவன் தன்னுடைய மூச்சை கவனிக்கிறானோ அவன் நடனத்தை கவனிக்கின்றான். சாமி வந்து போற நடனத்தை கவனிக்கிறான். அந்த தாண்டவத்தை பார்க்கணும். வந்து போறது யாரும் தெரிஞ்சுன்னா பிராணாயாமம் கிடைச்சிச்சு. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மூச்சை நீங்க என்ன பண்றீங்க? நீங்களே இழுத்து குருநாதருடைய வழி நல்லா அழகா உள்ள வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. பிரத்யாகாரத்துல உங்களுக்கு திருவடி கிடைச்சிச்சு. பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணையில ஒரு நிலைப்பட்டுறீங்க. ஒழுக ஆரம்பிக்கிறீங்க. ஒரு உறுதிப்பாட்டுக்கு வர்றீங்க. ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றீங்க. தியானத்துல யார தியானம் பண்ண எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. யார தியானம் பண்றது? படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஒருவன் உலன். அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அப்படிப்பட்ட நடனம் தான் நம்ம மூச்சு. அந்த மேலான பரம்பொருள் நம்மளுக்குள்ள நடனம் ஆடுறாருன்ற அறிவு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நம்ம உயிரறிவு பெற்றவர்கள். உயிரறிவு பெற்றதோடு அல்லாமல் அதுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான்றது நினைச்சுக்கிறோம் இல்லையா, பணியறோம்ல, அதான் பசு அறிவு, பதி அறிவு. இந்த பசு அறிவும் பதி அறிவும் பெறுவதற்கு தடையாக இருக்கிற அந்த ஆணவம் கண்மம் மாயை தான் சாமி உள்ளுக்குள்ள இருக்கிறாருன்றது அறிவே இல்லாம திரோதான சக்தியால மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நல்ல குருநாதரை இதை சுட்டி காமிச்சு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இது நிச்சயம் அந்த தடைகள்லாம் நீங்கும். அப்படி அப்படி வந்துதான் இந்த திருவடியை நாம் பெற முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. இதுதான் ரகசியம். நம்ம அந்த சமாதி பாதத்துல திருவள்ளுவர் கருணையினால உமிழ்நீரை பத்தி பார்த்தோம். அந்த உயிர் நீரை வீணாக்க கூடாதுன்னு பார்த்தோம். சாதாரண மனுஷனுக்கு அமுதுன்னா எது? உயிர் நீர். அதை வீணாக்க கூடாது. நம்ம உயிரை ரட்சிக்கக்கூடிய பொருள் அது. இதான் ஆங்கிலத்துல இன்சுலின் சொல்லிட்டு போய் ஒரு இன்சுலின் ஊசி போட்டு வந்துடுற. சுகர் இருக்குதுங்க, ஊசி போட்டு வந்துடணும். எச்சை தான் போய் வாங்கி வரோம் நம்ம. நியாயமா, தர்மமா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா மென்னு சாப்பிட்டா அந்த பிரச்சனை வருமா? வராது. நைவேத்தியத்தை என்ன பண்ணணும்? இங்கேயே நல்லா
மென்னு நல்லா சாப்பிட்டு சாமிக்கு உள்ள இருக்கிற இறைவனுக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான் ரகசியம். அப்போ ஒருவரியும் பரிசொன்று உண்டு வானோர் கருவறை பற்றி கடைந்தமுது உண்டார். நல்லா உங்களுக்கு பூர்வமத்தியம் கிடைச்சிடும். அப்படி கிடைச்சி அந்த உள்நாக்கு வழியா ஏற்றி அங்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த உமிழ்நீரை சாப்பிடக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லையா, அதுதான் அமுது. இது தெரியாது, எந்த பார்க்கடல கிடைஞ்சாலும் நம்மளுக்கு கிடைக்காது. அறுவரை ஏறி அமுதுண்ண மாட்டார் திருவரையா மனம் தீர்ந்தற்றவாரே. அப்படி உள்ள இருக்கிற அமிர்த தெரியாதவங்க செத்துதான் போயிடுவாங்க. பாவம், அவங்க மனம் தீர்ந்து போயிடுமா. அவங்க மனம் என்ன ஆயிடும், வெளி உலகத்துக்கு போய் நிலையில அதை தேடி செத்து போயிடுவாங்க. அவ்வளவுதான். என்ன பண்றது, அவங்க கூட இறக்கத்தான் படணும். நம்மளை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இந்த வயசுலயே சாமியார் ஆயிடுச்சு, இந்த வயசுலயே இது சாமியார் ஆயிடுச்சு. இது இந்த வயசுல ருத்ராட்சம் போட்டுச்சு, ஐயோ பாவம் அறியாத வயசு அப்படின்னுவாங்க. அவங்க நம்மள பார்த்து இறக்கப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், அவங்கள பார்த்து இறக்க பண்ணணும். ஐயோ திருவடிக்கு வரலையே, எது அமுதுன்னு தெரியாம இருக்குதுங்களே. மாறி மாறி இறக்கப்பட்டுக்க வேண்டிய. எந்த இறக்கம் ஜெயிக்கும், ஞானியோட இறக்கம் தான் ஜெயிக்கும். அவன் வாழ்நாள்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவான், முட்டி மோதி பொண்டாட்டி புல்ல அது இதுன்னு மோதி பார்த்துட்டு, அடடா அவன் அன்னைக்கே போயிட்டான்பா ஊருக்கு, நம்ம தான்பா லேட்டா வந்திருக்கோம், ஏன்டா சாமி இதெல்லாம் நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி இதெல்லாம் லக்ஸூரியஸ் நினைச்சானா, இதெல்லாம் பெரிய வாழ்க்கை நினைச்சானா, அதெல்லாம் சதம் கிடையாது. அதெல்லாம் ஒரு நிறைவை தராது, நிம்மதியை தராது. அடம்புடிச்சு வாங்கின எந்த ஒரு பொருளும் நிம்மதியை தராது. 3 நாள்ல அது கழண்டு போயிடும். திருவிழாவில் அடம்புடிச்சு வாங்கின கார் மாதிரி தான். 4 நாள் ஓட்டுவான் நம்பால் வீட்டுல, நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருப்போம். 5வது நாள் அது எங்க கிடக்குன்னு சேர்ந்து கூட மாட்டான். அது மாதிரி தான் உலகத்து பொருள்லாம். மோகம் 3 நாள் தான். அந்த அது அது வரைக்கும் வச்சு விளையாடுவான். ஏன்னா உங்க திருவிழாவில் அதை வாங்கி கொடு, ஒத்த காலில் நிற்பான். அது மாதிரி தான் சாமி கிட்ட நிக்கிறோம் நம்ம, ஒத்த கால். இது வேணும் எனக்கு, இது வேணும் சத்தியமா, அது சரி வாங்கி தொலை வச்சுக்கோ. அப்ப கொடுத்துட்டா மட்டும் அதை வச்சு நீங்க படைப்பியான்னா இல்ல. அது 3 நாள்ல ஓட்டி பார்த்துட்டு அது எங்கன்னா மூலையில கிடக்கும். எங்கப்பா காரு, அது கிடக்குமா. அவனுக்கா சலிச்சு போயிடும். எவன் அடம் பிடிச்சி வாங்கினானோ அவனுக்கே சலிச்சு போயிடும். அவனை பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. அவனே போதும் உங்களுக்கு உதாரணம். உங்க வீட்டு பசங்களே போதும் உதாரணம். எதை வாங்கி கொடுத்தாலும் ஒரு 3 நாள்ல நல்லா ஓட்டுவானுங்க. போட்டி, அதுவும் போட்டி வந்தா தான் நம்ம போட்டி போட்டுன்னு ஓட்டுவானு அந்த காரை கூட. அதுவும் யாரும் இல்லைன்னு சீண்ட கூட மாட்டானுங்க. பக்கத்தூர்காரன் ஓட்டினா இவன் ஓட்டணும், அவ்வளவுதான். அங்க வெடி வாங்கினா இங்க வெடி வாங்கணும், அங்க கார் வாங்கினா இங்க கார் வாங்கணும், அங்க டிவி வாங்கினா இங்க டிவி வாங்கணும். பாழா போன மனசு என்ன பண்றது சிவபெருமானே. அதனால இன்னொருத்தருக்காகத்தான் பாழா போனேன், இன்னொருத்தருக்காகத்தான் வாழ்ந்து வாழ்ந்து இப்படி நொந்து போனேன். இந்த உயிர் தனக்காக இன்னும் வாழவே இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படிதான் வாழ்ந்ததே கண்டி தனக்காக இன்னும் வாழவே இல்லை. தன்னுடைய ஜீவனுக்காக வாழவே இல்லை, தனக்காக இன்னும் வாழவே இல்லை. இந்த குழந்தை மாதிரி தான் நம்ம அடம்பிடிச்சு சாமிட்டு கேட்கிறோம். அந்த பொருள் நமக்கு 3.25 நாள்ல சலிப்பு வந்துடும். அப்ப நிலையில்லாத இந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு நிறைவு தராது. இந்த புகழ், இந்த பணம், இந்த வீடு, வாகனம், சொத்து கித்து எல்லாமே நமக்கு நிறைவு தராது. ஒரே ஒரு விஷயம் தான், சாமியோட திருவடி மட்டும்தான் நமக்கு பரிபூர்ண தரும்னு சொல்லி, இந்த தேவர்களை போல அதை கடைய போறேன் இதை கடைய போறேன்னு ஓடி போய் என்னதான் நீங்க கடைஞ்சாலும் சாமி உருவமதில் இருக்கிறாரு. அங்க இருக்கிற இறைவனை பாக்குறத விட்டு ஒருவரையும் பரிசு ஒன்று உண்டு, அந்த பரிசை அவங்க தெரியாமலேயே அலைஞ்சிட்டாங்களேன்னு தான் அங்க வருத்தப்பட்டு திருமூலர் சொல்றாரு. எந்த அமுதும் தேவையில்லை. உமிழ்நீர்ன்ற அமுதை நீங்க வீணாக்காம அதை நீங்க சரியா பயன்படுத்தினாலே நல்ல கதி அடையலாம். அதுக்கப்புறம் யோகத்துல உங்களுக்கு சாமி உள்ள இருக்கிற அமுதை உங்களுக்கு காமிச்சு கொடுத்தா பெரிய பொக்கிஷம், திருவடியே பொக்கிஷம். அப்படி உள்ள அந்த ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லி எல்லாரும் பயிற்சிக்கு வாங்க. 4:10க்கு திருவடி பணிதல்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இந்த கண் ரெண்டும் அங்க பொருத்தி ஏகாந்தமா இருங்க. ஒரு 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 செலவும் இல்லை, ஒரு செலவும் இல்லை. மாலையில 6 மணிக்கு வாங்க, திருவடி பணிதல் நிகழ்ச்சி வாங்க. வெறுமனே இருக்கு நிகழ்ச்சி. அந்த இரவும் பகலும் சந்திக்கிற நேரத்துல கண்ணு கூடணும்னா எவ்வளவு ஒரு பலன் தெரியுமா? அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல ஆக்சிஜன் அதிகமா பரவி இருக்கிற அந்த நேரம் 4:10க்கு வந்து நீங்க அந்த சுவாசம் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு பலன் தெரியுமா? தன்னை அறிந்து இன்பம் உருவதுக்கு தான் நான் கூப்பிடுறேன். நான் எனக்காக கூப்பிடுறேன், எனக்காக கூப்பிடலையே. எனக்கு ஒரு லாபம் இல்லையே. எனக்கு மாச சம்பளம் எனக்கு கிடைக்குதா? இல்லையே. எனக்கான வருமானம் இருக்குதா உங்களை கூப்பிடுறதுனால? இல்லையே. யார் உயிரோடையத்துக்காக கூப்பிடுறேன்?
உயிர்கள் உய்வடைறதுக்காக கூப்பிடுறேன். அடியேன் தெரிந்து கொண்டேன், நீங்க தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறேன். எந்த லாப நோக்கமும் கிடையாது, எந்த சுயநலமும் கிடையாது, எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாதான் ஒரு ஞானியோட வேலை. ஆமா, பக்குவப்பட்ட ஆன்மாக்களை சொல்லிக்கிட்டே போயினே இருப்பார். அவர் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அவ்வளவுதான். இதுகாரம் பொறுமையா இந்த ஒரு பாட்டை சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த திருமூல நாயனாருக்கும், இந்த வாய்ப்பு வசதிகள் எல்லாம் சாமி நமக்கு ஒரு களமா கொடுத்த எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கும், நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளுக்கும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆயிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம். வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் வங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியின் இது நிறைவு செய்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையில் நாம் படித்து வருகிறோம் என்று சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயப்பாடுகள் ஏதாவது இருப்பின் அடியனுடைய கற்புலன் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் எண்களுக்கு ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுடைய பகிர்தலை எதிர்பார்க்கின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அற்றுணையாவது நமச்சிவாயவே.